வைஷு உனக்கு ஒண்ணு இல்லையே? வைஷு உனக்கு என்னாச்சு? கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? வைஷு உனக்கு ஒண்ணு ஆகாது வைஷு. நான் தான் வந்துட்டேன்ல, பயப்படாத. வைஷு எல்லாம் சரியாயிடும். முதல்ல சீக்கிரம் போய் ஆட்டோ கூப்பிடு, நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சீக்கிரமா வாமா. வைஷு உனக்கு ஒண்ணு ஆகாது வைஷு. வைஷு அக்கா அக்கா உங்களுக்கு என்னாச்சு? தெரியல, என்னமோ திடீர்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நீங்க போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்ல நான் நல்லாதான் இருக்கேன். நீ ஒரு வேலை பண்றியா? மகேஷ்க்கு போன் பண்ணி இந்த பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு கேளு. அவங்க இந்நேரம் வந்திருக்கணும். சரிக்கா. சித்தி இங்க பாரு, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. நான் இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன், நீ சீக்கிரம் போ. அக்கா மகேஷ் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன், என்னாச்சு? அக்கா நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அவங்களுக்கு ஒண்ணு இருக்காது, கண்டிப்பா வந்துருவாங்க. அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கவலைப்படாம இருங்க. இந்த மாதிரி லேட் எல்லாம் ஆகதான் செய்யும், பழகிக்கோங்க. இனிமே தினமும் இப்படிதான் நடக்க போகுது. 2 பேரும் தினமும் ஊரெல்லாம் சுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அண்ணி, இதோட பேர் என்னன்னு தயவு செஞ்சு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பேருன்னே தெரியல, ஆனா வாசனை சூப்பரா இருக்கு. நீயே டேஸ்ட் பண்ணி சொல்லு. கண்டிப்பா. இன்னைக்கு வைஷுக்கும் ரத்னாக்கும் பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வச்சிருக்கேன். அருமையா இருக்கு, நல்லா இருக்கு அண்ணி. பொண்ணுங்க காலேஜ்ல படிக்கிறதுனால எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. அது சரி, அம்மா அவங்க ஏன் இன்னும் வரல? வந்ததும் முதல் நாள் காலேஜ் எப்படி இருக்குன்னு கேட்கணும். இதோ தயாலும் வந்துட்டான், கூட கோபாலும் வந்துட்டான். வா 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 செல்லம். போப்பா, போய் கை கால் அலம்பிட்டு சீக்கிரமா வந்து சாப்பிடு. என்ன? இல்ல நான் இப்ப சாப்பிட மாட்டேன். நான் வைஷுக்கு கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். அவ வந்தாதான் சாப்பிடுவானா? ஏன் தான் இப்படி இருக்கானோ? பாலு போ, முதல்ல முகம் கை கால் அலம்பிட்டு ட்ரெஸ் மாத்து. இங்க பாருமா, எனக்கு சாப்பாடு போடுறியா? போடுறேன்க்கா, இப்பவே எடுத்துட்டு வரேன். ரத்னா, என்னாச்சுமா? வைஷு எங்க? நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரதுக்கு மகேஷ் வந்தானா இல்லையா? எங்க அவங்க? வைஷு, வைஷுக்கு என்னாச்சு?
இவ இவ கழுத்துல ஏன் கட்டு போட்டிருக்கு? மகேஷ், என்னாச்சு? இதெல்லாம் எப்படி நடந்தது? ஐயோ வைஷு, வைஷு. மகேஷ், ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. பெரியமா, அது காலேஜுக்கு வெளிய வைஷு மேல ஆசிட யாரோ ஊத்திட்டாங்க. யாரோ திடீர்னு வந்து ஆசிட் பாட்டில அவ மேல ஊத்திட்டாங்க. ஆசிடா? யார் செஞ்சது? அதான் தெரியல பெரியப்பா. பைக்ல முகத்தை மூடிட்டு வந்த 2 பேர் தான் அதை செஞ்சாங்க. திடீர்னு வந்தாங்க, ஆசிட ஊத்திட்டு ஃபாஸ்டா போயிட்டாங்க. நான் உடனே வைஷுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அவ கழுத்துல ஆசிட் பட்டு இருக்கு. அங்க இருந்த டாக்டர் வைஷுவோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்களாம். கொஞ்ச நேரம் மயக்கமா இருக்குமா, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுமா. வைஷு வழியில துடிச்சு போயிட்டா பெரியமா. பாவம், அங்க அவ அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்தா தெரியுமா. இவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க, நம்ம எல்லாரும் போயிடலாம். இல்ல, நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. நான் இங்கே இவ கூட தான் இருக்க போறேன். பெரியமா, வாங்க, நீங்களும் வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். பெரியமா ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் வாங்க பெரியமா, வாங்க. டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன்னை யார்டா அவளை தூக்கிட்டு வர சொன்னது? அடி கழுத்துல தானே பட்டிருக்கு, காலியா பட்டிருக்கு, நடக்க முடியாதா என்ன? அம்மா, நீங்க என்னமா பேசுறீங்க? அவ நிலைமைய பாருங்க. எதை வேணாலும் பேசிடாதீங்க. கொஞ்சமாவது நிலைமைய தெரிஞ்சுட்டு பேசுங்க. போதும். ஹலோ, நான் டாக்டர் குப்தா கிட்ட பேச முடியுமா? ஹலோ, டாக்டர் குப்தா, நான் தயாளன் பேசுறேன். உங்ககிட்ட எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இதை யார் செஞ்சிருப்பாங்க? வைஷுக்கு ஏன் இப்படி பண்ணாங்க? அவளுக்கு ரத்னாவை தவிர இந்த ஊர்ல வேற யாரையும் தெரியாதே. யார் இப்படி பண்ணிருப்பாங்க? ரத்னா, நீ கூடவா அந்த பையனை பார்க்கல? சரி, இன்னைக்கு காலேஜ்ல வைஷு யார் கூடயாவது சண்டை போட்டாளா? இல்ல சித்தப்பா, முதல் நாளே அவ கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. இது அவளுடைய முதல் நாள்னு யாராலையும் சொல்லவே முடியாது. நாங்க காலேஜுக்கு வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம். ஆனா எங்க இருந்து தான் வந்தாங்களோ, திடீர்னு ஒரே செகண்ட்ல இப்படி பண்ணிட்டாங்க. எங்க இருந்து வந்திருப்பாங்க எதுவுமே தெரியல. நான் தான் காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம்னு முதல்ல சொன்னேனா இல்லையா?
ஆனா நான் சொன்னதை யார் இங்க கேட்டாங்க? அது மட்டும் இல்லாம ஆம்பளை பசங்க படிக்கிற காலேஜுக்கு அனுப்புனீங்க. அம்மா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எந்த நிலைமையில இருக்கணும் யோசிச்சு பேசுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் ஏன்டா அமைதியா இருக்கணும்? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஆமா, நீ ரொம்ப தப்பா தான் பேசுற. நீ சாந்தி அன்னைக்கு தைரியம் சொல்றதை விட்டுட்டு இந்த சமயத்துல அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அதையே பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? சாந்தி, கவலைப்படாத. இதோட போச்சுன்னு நினைச்சுக்கோ. கடவுளுடைய அருளால வைஷ்ணவியோட முகத்துக்கு எதுவும் ஆகல. கழுத்துல தான் சின்னதா காயம் பட்டிருக்கு. ஏதாவது நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சுக்கலாம். கவலைப்படாத. சீக்கிரத்திலேயே சரியாயிடும் சாந்தி. இல்ல. வைஷு, இல்ல இல்ல, ப்ளீஸ் எல்லாரும் இங்க இருந்து வெளில போயிடுங்க. யாரும் என்ன பார்க்காதீங்க. ஜஸ்ட் கோ. வைஷு இங்க பாரு ஒரு நிமிஷம். வேணாம். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. தயவு செஞ்சு என் முகத்தை யாரும் பார்க்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விட்டுடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. ஜஸ்ட் கோ எவ்ரிபடி. ஜஸ்ட் கோ. போங்க எல்லாரும் போங்க இங்க இருந்து. பெரியப்பா, வைஷு, நான் சொல்றது உங்க யாருக்கும் ஏன் புரிய மாட்டேங்குது? ஜஸ்ட் கோ. இங்க இருந்து போயிடுங்க. இங்க பாரு வைஷு, உனக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு ஆகலம்மா. உன்னோட கழுத்துல ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். அதுவும் சீக்கிரத்திலேயே ஆறி போயிடும். இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒண்ணும் நடக்கலம்மா, எல்லாம் சரியாயிடும். உன்னோட பெரியம்மா உன்கிட்ட போய் சொல்லுவேனா சொல்ல? ஒரு நிமிஷம் என்ன பாருமா வைஷு. வைஷு, இல்லம்மா, இல்ல, அழாத அழாதம்மா. ஏய், நீ எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் சொல்வ. இப்ப நீயும் உன் தைரியம் இழக்கலாமா? பெரியம்மா, என்னோட முகம் ரொம்ப அசிங்கமாயிடுச்சுல்ல. இனிமேல் யாரும் என்னால பார்க்க முடியாது. இல்லம்மா, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நீ பாரு, உன்னோட முகத்துக்கு ஒண்ணுமே ஆகல. கடவுளோட அருளால என் பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல. பெரியம்மா, அந்த ஆசிட் என்னோட முகத்துல பட்டிருந்தா அப்போ நான் வாழ்க்கை முழுக்க அந்த தழும்போடே இருந்திருக்கணும். ஒருவேளை அதனால எனக்கு கண்ணு தெரியாம போயிருந்திருக்கலாம், காது கேட்காம போயிருந்திருக்கலாம். ஆனா எனக்கே பெரியம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது.
நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. ஆசிட் ஊத்துறதுக்கு அவன் என்னையே சூஸ் பண்ணா. எனக்கு யாரோட எந்த சண்டையும் இல்ல, பகையும் இல்ல. இருந்தாலும் என்னை ஏன் இப்படி பண்ணா? இல்லம்மா, அழாத, அமைதியாயிரு, எல்லாம் சரியாயிடும். அழாதம்மா, அழாத, அழாத. இல்ல, நீ தைரியமா இருக்கணும் வைஷு. இனிமே நீ அழவே கூடாது. எல்லாம் சரியாயிடும். அவளை பாக்கலையா? இல்ல, நான் பார்க்கல. வைஷு இப்படி அழறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவளுக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ எப்பவுமே என்ன அழவிடவே மாட்டா, எனக்காக சண்டை போடுவா. ஆனா இன்னைக்கு எனக்கு தைரியம் சொல்றவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல, எதுவும் முடியல. நீ அவளுக்கு தைரியம் சொல்லு, தன்னம்பிக்கைய கூட ரத்னா. அவ கண்ணீரத்தோட ரத்னா. வா, உள்ள போலாம். பெரியம்மா சொல்றத கேளுமா, அழாத. என் மேலயே எனக்கு ரொம்ப கோவம் வருது. Damn it! நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா வைஷு மேல ஆசிட் படாம நான் காப்பாத்தி இருந்திருப்பேன். அவ மட்டும் என் கையில கிடைச்சானா இன்னொரு முறை அவ அந்த தப்ப செய்யறதுக்கு 1000 முறை யோசிக்கிற மாதிரி செஞ்சிருப்பா அவனை. ஓ காட்! நீ ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்த. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்த. ரத்னாவை கேலி பண்ணிக்கிட்டு இருந்த. அந்த ஆசிட் அட்டாக் முன்னாடி உன் முகம் வைஷு. இவன் யாருன்னு ஒண்ணுமே புரியலையே. லேப்டாப்ல பார்த்தா தெரியும். இவனுக்கு எவ்வளவு தைரியம். இவனை நான் சும்மா விட மாட்டேன். இவனை